எக்ஸாம்பிள் 3.3 எடுத்துக்காட்டு 3.3 என்ன சொல்லுதுன்னா, பின்வரும் 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை தீர்க்க. இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 3x minus 2y plus z equal to 2. அடுத்தது 2x plus 3y minus z equal to 5. அடுத்தது x plus y plus z is equal to 6. இந்த மூணு சமன்பாட்டையும் ஒன்றுங்கிற ஒன்று எழுதின ராஜா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 எழுதியிருப்பாங்க பாருங்க. நல்லா கவனி. ஈக்குவேஷன் 1, அடுத்தது ஈக்குவேஷன் 2, இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 3. இதை 1 by 1 எழுதணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் பார்த்தோன்னா, இந்த 3 சமன்பாடுகளிலையும் எதனா ஒரு வேரியபிள், ஒரு மாறி, ஒன்று எக்ஸோ ஒய்யோ இசட்டையோ நீக்கிடணும். சார் இங்கே சார் பார்க்கணும் எப்படி சார் நீக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, மூணுத்திலையும் எதனா ஒரு மாறியினுடைய கெழு சமமாக இருக்குதான்னு பார்க்கணும். மூணுத்திலுமே வேரியல் பார்க்கணும் ராஜா. வேரியபிளில் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் சமன்பாட்டில் வெறும் இசட் இருக்குது, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன்லையும் வெறும் இசட் இருக்குது, தேர்ட்லையும் இசட் இருக்குது. அப்போ இசட்டினுடைய கெழு கோஎஃபிஷியன்டான எல்லாத்துக்கும் 1 1 1, ஒன்றுத்தில் மட்டும் -1 இருக்குது. அப்போ இசட்டை நம்மளால் நீக்க முடியும். அப்போ எப்படி சார் நீக்கிறது இசட்டை? இங்கே பாருங்க, இசட்டில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இசட்டில் ப்ளஸ் இசட், செகண்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் இசட், ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது ப்ளஸ் இசட்டும் மைனஸ் இசட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ XY மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்லையும் மூணாவது ஈக்குவேஷன் எடுக்கும் பொழுது அங்கேயும் கூட்டும் பொழுது இசட் கேன்சல் ஆகும். அப்போ இசட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு வழி இருக்குது. இப்போ இந்த 3 சமன்பாட்டிலையும், அப்போ ஒவ்வொரு சமன்பாட்டிலையும் இது போல் ஒரு க்ளூ கிடைக்கும் நமக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் பார்ப்போம். அப்போ இதில் எதை சார் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனே ஆட் பண்ணுறோம், கூட்டுறன்னு போட்டுருப்போம். 1 மற்றும் 2ஐ கூட்டுக. அப்போ முதல் ஈக்குவேஷனை எழுதியாச்சு, ரெண்டாவது ஈக்குவேஷனை எழுதியாச்சு. இதை கூட்டும்போது என்ன ஆகுதுன்னா, இசட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். எது கேன்சல் ஆகும், இசட் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன சார் வரும், 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5x. இங்கே குறி மாறிக்குது. அப்போ 3ல் 2ஐ கழிச்சா 1, பெரிய நம்பர் ப்ளஸ் 1, அப்போ ப்ளஸ் ஒய்ன்னு அர்த்தம். இங்கே ரெண்டுமே ஒரே குறி கூட்டிக்கணும். 5 + 2 7. அப்போ இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1ன்னு முதல்ல 2 3 எடுத்தாச்சு. இப்போ ஈக்குவேஷன் 4 உருவாகிடுச்சு. இப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டணும். அடுத்தது வேற 2 ஜோடி எடுத்துக்கணும். 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறோம். எது எடுத்துக்கிறோம், 2ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறோம், மூணாவது ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறோம். ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது இங்கேயும் இசட் கேன்சல் ஆகிடுது. ஏன்னா ப்ளஸ் இசட்டையும் மைனஸ் இசட்டையும் கூட்டும் பொழுது அது 0வா மாறிடும். அப்போ இங்கே ரெண்டுமே ஒரே குறி. அப்போ 2x கீழே 1x கூட்டினா 3x, இங்கே 3y கீழே 1y கூட்டினா 4y, 5 6 கூட்டினா 11. அப்போ இது 5வது ஈக்குவேஷன். அப்போ 4வது ஈக்குவேஷன்லையும் XY தான் இருக்குது, 5வது ஈக்குவேஷன்லையும் XY தான் இருக்குது. அப்போ இது ஏற்கனவே நேற்று பார்த்த கணக்கு மாடலில் வந்துச்சு. அப்போ இந்த 2 சமன்பாட்டிலையும் எந்த 2 சமன்பாடு சார் இப்போ எடுத்துக்கணும், ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 5ம் தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். இதில் ஏதேனும் ஒரு மாறியினுடைய கெழு, எதனா ஒரு வேரியபிள், ஒன்று எக்ஸு இல்லைனா ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். எப்படி சார் ஈக்குவேட் பண்ண முடியும், இங்கே எக்ஸுக்கு பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 5 இருக்குது, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுற சமப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம், பண்ணலாம். ஆனால் இங்கே ஒய்க்கு 1 இருக்குது, இங்கே ஒய்க்கு 4 இருக்குது. அப்போ இந்த 1ஐ 4ஆக மாற்றுறதுக்கு என்ன சார் பண்ணணும், 4ஆல் பெருக்கினா 1 4ஆக மாறிடும். அப்போ சமன்பாடு 4 எதால் பெருக்கணும், 4ஆல் பெருக்கணும். அப்போ சொல்லியிருப்பாங்க பாருங்க, இங்கே 4 × 4. அப்போ 4வது சமன்பாடை 4ஆல் பெருக்கினா என்ன சார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை 4ஆல் பெருக்கும் பொழுது 5 20x, 1 × 4 4 4y, 7 × 4 28. அப்போ 4வது ஈக்குவேஷனை 4ஆல் பெருக்கிட்டோம்.
சரி இப்போ அஞ்சாவது ஈக்குவேஷன் எதனா மாற்றணுமா? மாற்ற தேவையில்லை, அது அப்படியே போட்டுக்கலாம். என்ன வருது? 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. இப்போ ரெண்டினுடைய கெழு எப்படி இருக்குது பாரு, ஈக்குவல் ஆயிடுச்சு பாருங்க. இங்கேயும் 4y கீழேயும் 4y, அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு கெழுக்களும் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது. சேம் சைனாக இருந்தால் அங்கே ஆப்ரேஷன் சப்ராக்ஷன், அப்போ அங்கே செயல்பாடு கழித்தல். கழித்தல்னா என்ன பண்ணணும்? ரெண்டாவது சமன்பாட்டினுடைய குறிய மாத்துறோம். எப்படி சார் மாத்துறோம்? நல்லா கவனிங்க. அப்ப ரெண்டாவது சமன்பாட்டில் என்ன இருக்குது? பிளஸ் 3x இருக்குது, அது இங்க மைனஸ் ஆயிடும். இந்த பிளஸ் 4 என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். இந்த பிளஸ் 11 என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்ப இந்த 4 4 கேன்சல் ஆயிடும். அப்ப 20ல 3 கழிச்சா 17x, 28ல 11, ஏன்னா குறி மாறிக்குது. அப்ப 28ல 11 செப்பரேட் பண்ணா 17. அப்ப 17x மதிப்பு 17னா x மதிப்பு இந்த 17ஆல வகுக்கும் பொழுது 1. அப்ப x மதிப்பு 1 கிடைச்சிடுச்சு. ஒரு மதிப்பு இப்பதான் கிடைச்சிக்குது. அப்ப 17x = 17னா x மதிப்பு 1. 1 கண்டுபிடிச்சாச்சு ராஜா. இப்ப x மதிப்பை எடுத்தும் போயிட்டு சமன்பாடு 4லோ 5லோ பிரதியிட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும்? y கிடைச்சிடும். அப்புறம் xy எடுத்தும் போயிட்டு சமன்பாடு 1 2 3ல எதனாத்துல பிரதியிட்டா z கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப பாருங்க என்ன பண்றாங்க பாரு கீழே, x = 1 என 4ல் பிரதியிட. அப்ப நான்காவது சமன்பாடு எது? இதான் நான்காவது சமன்பாடு. இதுல x மதிப்பு 1 பிரதியிடணும். அப்ப substitute x = 1 in equation 4 we get. அப்ப 5 × 1 என்ன ஆகும்? 5 plus y equal to 7. இந்த plus 5 அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும்? -5. அப்ப 7ல 5 கழிச்சா 7 - 5, அப்ப 2. அப்ப y is equal to 2ன்னு அர்த்தம். அப்ப y க்கு மதிப்பு 2 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப x க்கு மதிப்பு 1 கண்டுபிடிச்சிட்டோம், y க்கு மதிப்பு 2 கண்டுபிடிச்சிட்டோம். இதை ரெண்டுத்தையும் எடுத்தும் போயிட்டு ஈஸியான சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா x + y + z வருது பாருங்க. இதில் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு z கிடைச்சிடும் ஈஸியாக. அப்படி எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. அடுத்தது கீழே பார்ப்போம். எளிமையான கணக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 3 மெத்தடில் இருக்குது. ஒவ்வொரு மெத்தட்லையும் நான் சொல்கிறத நல்லா கான்சென்ட்ரேட்டாக இங்கே வந்து கவனிக்கணும். இப்போ xy மதிப்பை எடுத்தும் போயிட்டு சமன்பாடு ஃபர்ஸ்ட்ல பிரதியிடுறோம். எது? மூணாவது சமன்பாட்டில் பிரதியிடுறோம் ராஜா. பிரதியிடும் போது என்ன வருது பார்ப்போம். அப்போ x = 1, y = 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x மதிப்பு 1 கண்டுபிடிச்சிட்டோம், y க்கு மதிப்பு 2 கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்தும் போய் சமன்பாடு 3ல பிரதியிடுறோம். அப்போ x = 1, y = 2. In equation 3 we get x க்கு மதிப்பு 1 போட்டாச்சு, y க்கு 2 போட்டாச்சு, plus z equal to 6. அப்போ 1 2 கூட்டினா என்ன வரும்? 3. அப்போ 3 இந்த plus 3 அந்த பக்கம் போனால் -3. அப்போ 6 - 3 = 3. அப்போ z is equal to 3ன்னு அர்த்தம். அப்போ x க்கு மதிப்பு 1, y க்கு மதிப்பு 2, z க்கு மதிப்பு 3. இதுதான் நமக்கு தேவையான மாறியினுடைய மதிப்பு. அப்போ ரெக்வயர்டு வேரியபிளினுடைய ஆன்சர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா x = 1, y = 2, z = 3. அப்போ இந்த கணக்கில் முதல்ல என்ன கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணோம், ஈக்குவேட் பண்ணி இசட்டை எலிமினேட் பண்ணோம். அடுத்த 2 ஈக்குவேஷனை ரெண்டுத்தையும் பார்த்து அதுலேருந்து இசட்டை எலிமினேட் பண்ணோம். அப்புறம் XY வச்சுக்கணும், அதுலேருந்து ஒய்யை நீக்கணும், எக்ஸை கண்டுபிடிச்சோம். அப்புறம் எக்ஸை எடுத்தும் போயிட்டு சமன்பாடு 4ல் பிரதியிட்டோம், ஒய் கிடைச்சிது. எக்ஸையும் ஒய்யும் எடுத்தும் போயிட்டு சமன்பாடு 3ல் பிரதியிட்டோம், இசட் கிடைச்சிது. ஓகேவா?